பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கார். இன்றைக்கும் கூட பாருங்கள், ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யார் யாரெல்லாம் வருத்தத்தை மூட்டையாக கட்டி சுமந்துட்டு இருக்கீங்களோ, கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ, அவங்க எல்லாரும் இந்த நாளில் உங்களுடைய பாரங்களை எல்லாம் அவர்கிட்ட இறக்கி வைங்க. அவர் எல்லாவற்றின் மீது இருந்தும் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 11:28. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும். என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய சுமை லகுவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பின்னாடி வசனங்களை படிச்சீங்கன்னா 29வது வசனம்லாம் பார்த்தா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்துல வந்து கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் மேல உங்களுடைய பாரங்களை வைக்கணும். உங்களோட பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும், உங்களுடைய பாரங்களை கர்த்தர் மேல வைக்கணும். கர்த்தர் மேலே வைக்கும்போது தான் நமக்கு அங்கே இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்கள், சும்மா ஏதோ ஒன்று நினச்சிட்டு நான் ஜெபம் பண்ணணும், நான் பைபிள் படிக்கணும்னு சும்மா நம்ம பாட்டு காலையில் எந்திரிச்சு உட்காந்து அழுகையும் புலம்பலோடு உட்காந்து ஜெபித்து கொண்டிருக்கிறது இல்லை. அது ஜெபமே கிடையாது. அந்த ஜெபத்துக்கு நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், நம்ம கர்த்தரிடத்துல வந்து இறக்கி வைக்கும்போது தான் காய்ச்சல் வருது, தலைவலி வருது, பலவீனங்கள் வருதுன்னா டாக்டர்கிட்ட போய் நம்ம சரியான மருந்தை எடுக்கும்போது தான் அதிலிருந்து நம்ம விடுதலையாக முடியும். பாருங்க, அப்போ எதையுமே செய்யாமல் எங்கேயோ பார்த்து நம்ம எதையோ ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம்னா அந்த ஜெபத்துக்கு நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது, இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் எத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுலெல்லாம் நம்ம விடுதலை பார்க்க முடியாது. நம்மளுடைய பாரத்தை கர்த்தர் மேலே தான், கர்த்தரிடத்துல தான் சொல்லணும். நம்மளுடைய இருதயத்தை அவரிடத்துல தான் ஊற்றி விடணும். சங்கீதத்தில் போட்டிருக்கு, உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்துல ஊற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பாருங்க, அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். பாருங்க, யோவான் 6வது அதிகாரம் பாருங்க, யோவான் 6:35-36 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவரை பற்றி தெரிஞ்சு நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட போகிறவங்களுக்கு தான் பசி இருக்காது, தாகம் இருக்காது. பாருங்க, அந்த யோவான் 6வது அதிகாரத்தில் ஒரு அருமையான இன்சிடென்ட் இருக்கு. கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு திரளான ஜனங்கள் இயேசாண்டவரை பின்பற்றி வர்றாங்க. வனாந்தரத்தில் உட்காந்து வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்காங்க. 3 நாளாக அந்த இடத்துல இருக்கிறாங்க. பாருங்க, யோவான் 6வது அதிகாரம், யோவான் 6 முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். திரள் ஜனங்கள் அவருக்கு பின்னாடி போறாங்க. பாருங்க, உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. திரும்பவும் 5வது வசனம் பார்த்தா, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு, திரள் ஜனங்கள் வர்றதை கண்டு பிலிப்புவை பார்த்து கேட்குறாங்க, இவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அவன் ஒரு விசுவாசி. பாருங்க, ஆண்டவருடைய சீஷன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் இத்தனை ஜனங்களுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஏசாண்டவர்கிட்டயே வந்து சொல்கிறான். கொஞ்சம் ஒரு 5 அப்பம், ஒரு 2 மீன் ஒரு சின்ன பையன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை வாங்கி ஜனங்கள் எல்லாம் 50-50 பேராக உட்கார வைங்கன்னு திரள் ஜனங்கள் 50-50 பேராக உட்கார வச்சு எல்லாத்துக்கும் பிட்டு அந்த 5 அப்பம் 2 மீனை பிட்டு கொடுக்குறாங்க. பாருங்க, எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்றாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கே குறைவென்பதே கிடையாது. பாருங்க, 12வது வசனம் 11-12 வாசிக்கிறேன். யோவான் 6:11-12. ஆண்டவர்கிட்ட வரும்போது மட்டும்தான் அங்கு குறைவுகள் என்பதே கிடையாது. பாருங்க, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி
சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். வேண்டிய மட்டும், திருப்தியாகிற அளவுக்கு கொடுக்குறாங்க. இது ஒன்னொன்று தான் இருக்குது, பாதி தான் இருக்குது, கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படியெல்லாம் இல்லவே இல்லை ஆண்டவர்கிட்ட. வேண்டிய மட்டும் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். மீதியான துணிக்கைகளை 12 கூட எடுத்தாங்க பாருங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் தான் ஜீவப்பம். அவர்கிட்ட பசி கிடையாது, தாகம் கிடையாது. இன்னும் இதே விசுவாசத்தை நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்ளணும்னா லூக்கா 12வது அதிகாரத்தை பாருங்க. லூக்கா 12 6 7 வசனம் வாசிக்கிறேன். லூக்கா 12 6 7. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, இந்த சத்தியத்தை கேட்கும் போதே, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. ஆண்டவர் ஒரு அடைக்கலான் குருவி, ஒன்று சின்ன சிட்டுக்குருவி கூட மறக்கிறது இல்லையா பாருங்க. அடுத்தது 7வது வசனம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். கவலை வரும்போது நினச்சிக்கணும், தலைமுடி ஒரு அற்பமாய் எண்ணப்படுற முடி, குப்பையில் தூக்கி போடுறோம். அந்த முடியை கூட ஆண்டவர் உங்கள் தலையில் உள்ள மயிறு எல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதனால பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்க விசேஷித்தவர்கள். என்னிடத்துல வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டு இருக்கீங்களா, நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்கிட்ட வர்றவங்க யாருமே பசி அடைய மாட்டாங்க, தாகம் அடைய மாட்டாங்க. பயப்படாதீங்க, நான் ஒருத்தரையுமே மறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்போவுமே நினச்சிக்கோங்க, என் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, அதனால நான் கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொன்னால் அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாகணும். வார்த்தை சொல்லுது, நீங்கள் கவலைப்படாதீங்க. சிட்டுக்குருவி, அடைக்கலான் குருவி ஆண்டவர் மறக்கிறது இல்லை. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி உரிமை எடுத்து அவரோட உறவுல போகணும் பாருங்க. அப்படி உறவுல போகும் பொழுது அவர் எவ்வளோ நல்ல தகப்பன், நம்ம தலையில் உள்ள மயிரையெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற விசுவாசம் நம்மளுக்கு வரும் பாருங்க. அதனால தான் சொல்லுது வசனம், நீங்கள் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கூண்டில் அடைச்சி வச்சிருக்கிற சிங்கத்துக்கு கரியை தூக்கி போட்டால் எப்படி பாஞ்சு வந்து கடிச்சு தீங்கும். அந்த சிங்கங்கள்லாம் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா? ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான், இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் ஏன் குறைவில் இருக்கேன், நான் ஏன் பசியில் இருக்கேன், நான் ஏன் பட்னியில் இருக்கேன் அப்படின்னா நாமளே இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம நிஜமாக கர்த்தரை தேடுகிறோமா, அவரிடத்துல போகிறோமா? அவர்கிட்ட போகும்போது தான் நம்மளுக்கு வருத்தம் பாரம் எல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் கர்த்தரிடத்துல போகும்போது அங்கே அவரிடத்துல இளைப்பாறுதல் இருக்கும். அவர்கிட்ட போகும்போது அங்கே பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது. அவர்கிட்ட இப்போ எப்படி போக முடியும்? இங்கே இயேசுவை எங்கே பார்க்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையில். அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் உட்காரும் பொழுது வார்த்தையை எடுத்து ஆவியில் நிரம்பினவர்களாய் நீங்கள் படிக்கும்போது எப்படி ஆவியில் நிரம்புறது? உள்ளான விசுவாசத்தோடு. என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வசனத்தை விசுவாசத்தோட படித்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளும் நிறைவாகும் இயேசுவின் நாமத்தினால. உண்மையான சந்தோஷம் சமாதானத்தை அடைவீர்கள். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனால் ஒரு நாளும் மறக்கப்படுகிறதே இல்லை. அவர் உங்களை மறக்கிற தேவன் அல்ல. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல நேச தகப்பன். உங்கள் மீது அன்பு செலுத்துகிற கர்த்தர் பாருங்க. உங்களுக்காக உயிரை கொடுத்த இரட்சகர் அவர். உங்களை மீட்டெடுக்க வந்தவர். இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவும் வந்த நல்ல தகப்பன் அவர். இந்த நாளில் அவரை நம்பி விசுவாசித்து அவரிடத்துல வாங்க. உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர்
நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.